லைட்டாக அதை புஷ் பண்ணுங்கள். நம்ம ரோட்லேயே போகலாம். ரிலாக்ஸ், ஜாலியாக இருங்க. சரி, நீங்கள் தானே திருப்புறீங்க, நான் டிஸ்டர்ப் பண்ணலைங்களா? அப்படியே போட்டோம். போடலாம். கால் எடுத்துருங்க. எடுத்துச்சு தம்பி. லைட்டாக இன்னும் கொஞ்சம் முன்னாடி ஸ்டடி பண்ணுங்க. முன்னாடி இப்போ அதை டச் பண்ணுங்க. மட்டும் புஷ் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணுங்கள். போகுதா? கீழே இருக்கக்கூடாது. அந்த அக்கா ஃபோன் பண்ணு சாமி. அதே கால் எடுத்துருங்க. ஏறி இறங்கட்டும். மறுபடியும் புஷ் பண்ணுங்க. இந்த ஸ்டிப் அங்கே ஒன்று இருக்கலதுன்னா அதை போய் மேலே தூக்குங்க. நிறையுது. கால் எடுத்துருங்க. மாற்றி மாற்றி ஸ்டடியான அப்படியே பிடிச்சிட்டு அப்படி கட் பண்ணிட்டு இருக்கா. டச் பண்ணுங்க. அப்படி புஷ் பண்ணுங்கள். இங்கிருந்து அந்த செடியை தாண்டி போகணும். கால் எடுத்துருங்க. மறுபடியும் புஷ் பண்ணுங்க. மேலே தம்பிட்டு காலை எடுத்துருங்க. மறுபடியும் புஷ் பண்ணுங்க. பாப்பா அம்மான் ஒய்ஃப் கூப்பிடு. புஷ் பண்ணுங்க. புஷ் பண்ணுங்க. நேற்று டெய்லி லிஸ்ட்டில் இருக்கும் பாரு. கரெக்டாக 10 மணிக்கு கால் பண்ணிட்டு பாரு காலையில். புஷ் பண்ணுங்கள். கால் எடுத்துருங்க. ஹார்ன் அடிச்சுட்டு இந்த ஹாரனு அமுத்தம் மறுபடியும் டச் பண்ணுங்கள். அது எக்ஸலேட்டர் லைட்டாக. எத்தனை மணிக்கு வருவாங்கன்னு கேளு. ஒன் டைம் முடிக்கல. அஞ்சு வேல் இருக்கு. 10:30 10 மணி தானே சொன்னேன். 10 மணி தான் சொன்னாங்க. வந்துட்டு போகிறத கேட்க சொன்னாங்க. சரி 10 நிமிஷம் கழிச்சு கூட வர சார், பிரச்சனை இல்லை. வெயிட் பண்ணுங்க. அந்த அக்கா இன்னைக்கு வரலன்னு சொன்னாங்க. வரல தானுங்க? வரல அவங்க வரலைங்க. அந்த அக்கா மெயின்லேயே வைக்க வேணாம். நீங்கள் 10 மணிக்கு வந்துருக்குன்னு சொல்லியிருக்கோம். சரி ஒரு 5 நிமிஷம் பரவாயில்ல. 10 நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல. வாங்க வீட்டுக்கு சரி மறுபடியும் டச் பண்ணுங்கள். டச் பண்ணுங்கள். அந்த அக்கா கிளாஸ் முடிஞ்சுச்சா? முடிஞ்சு உமாக்கா சரி அந்த இண்டிகேட்டரை கீழே இறக்குங்க. இப்போ ரைட் இண்டிகேட்டர் காலை எடுத்துருங்க. திருப்பி நம்மளோட இன்னும் கொஞ்சம் நம்மளோட இன்னும் கொஞ்சம் லெஃப்ட்டு அப்படியே ஸ்டடி பண்ணிக்கோங்க. லெஃப்ட் அப்படியே பிடிச்சிக்கோங்க.
எக்ஸலேட்டர் யூஸ் பண்ணுங்க. கொஞ்சம் எக்ஸலேட்டர், கொஞ்சம் கால் எடுத்துருங்க. மறுபடியும் எக்ஸலேட்டர், இன்னும் கொஞ்சம் கால் எடுத்துருங்க. டச் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் கால் எடுத்துருங்க. அப்படியே போட்டணும். சொல்லும்போது டச் பண்ணுங்க. ஸ்டடி பண்ணிவிட்டு மறுபடியும் டச் பண்ணுங்கள். எக்ஸைட் டச் பண்ணுங்கள். அது ஸ்டியரிங் ஸ்டடி ஆகாமல் எக்ஸைட் டச் பண்ணவே கூடாது. சர்மி, என்ன பேர் சொன்னீங்க? பிருந்தா. இப்போ நீங்கள் கால் பண்ணால் சர்மிலான்னு வருது. நேரம் கால் எடுத்துக்கோங்க. மறுபடியும் டச் பண்ணுங்கள். டச் பண்ணுங்க. மெயில்டாக அதை இன்க்ரீஸ் பண்ணுங்க. டச் பண்ணுறத இன்க்ரீஸ் பண்ணுங்க. கால் எடுத்துருங்க. அந்த காலை எடுத்தால் என்னென்ன பண்ணுங்கிறத நாளைக்கு சொல்லித்தரேன். மறுபடியும் டச் பண்ணுங்கள். டச் பண்ணுங்க. கால் எடுங்க. மறுபடியும் டச் பண்ணுங்கள். கால் எடுத்துருங்க. அப்படியே இண்டிகேட் ரைட்டில் போடுங்க. மறுபடியும் டச் பண்ணுங்கள். மெயில்டாக டச் பண்ணுங்கள். மிதிச்சிடக்கூடாது. திருப்பி மறுபடியும் அதை டச் பண்ணுறது மெயில்டாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ். இன்னும் கொஞ்சம் கால் எடுத்துருங்க. மறுபடியும் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ். கால் எடுத்துருங்க. தண்ணியை மறுபடியும் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸ்பீட் பிரேக் வருது. காலை எடுத்துருங்க. மறுபடியும் இன்க்ரீஸ் பண்ணுங்க. கால் எடுத்துருங்க. மறுபடியும் இன்க்ரீஸ் பண்ணுங்க. கால் எடுத்துருங்க. மறுபடியும் மெயில்டாக கால் வச்சுருங்க. கால் எடுத்துருங்க. இன்க்ரீஸ் பண்ணுங்கள். காலை எடுத்துருங்க.
மறுபடியும் டச் பண்ணுங்கள். காலை எடுத்துருங்க. மறுபடியும் மெயிலில் டச் பண்ணுங்க. டச் பண்ணுங்க. கால் எடுத்துருங்க. மறுபடியும் மெயிலில் டச் பண்ணுங்க. டச் பண்ணுங்க. காலை எடுத்துருங்க. மறுபடி டெஸ்ட் பண்ணுங்க. டெஸ்ட் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் கால் எடுங்க. மறுபடி டெஸ்ட் பண்ணுங்க. காலை எடுத்துருங்க. இங்கே டிஸ்டர்பன்ஸ் யாரையும் சிரிக்கிற மாதிரி தெரியுதுன்னா நீங்களே காலை எடுத்துருங்க. இன்னும் கேட்க வேணாம். சரிங்களா? இண்டிகேட்டர் லெஃப்ட்டு போட்டுக்குங்க. பயப்படாது. வண்டி எங்கேயும் போய் இடிக்காது. சரிங்களா? வண்டி எங்கேயும் போய் இடிச்சிருமோலாம் பயப்படாதுன்னா வேறு யாரையும் சேர்ந்து நம்மளை இடித்தா தான் வந்து நம்ம போய் யாரையும் இடிக்க மாட்டோம். லெஃப்ட்டு போய்க்கலாம். லெஃப்ட்டு திருப்பி இப்படி ஸ்டடி பண்ணிக்கலாம். அந்த ரோடு போய்க்கலாம். இந்த ரோடு டபுள் ரோடு. இந்த ரோட்டில் போனால் ஸ்டடி பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த எக்ஸிலேட்டர் புஷ் பண்ணுங்கள். ஒரு செகண்ட் காலை எடுத்துருங்க. மறுபடியும் புஷ் பண்ணுங்கள். மறுபடியும் புஷ் பண்ணுங்கள். இந்த ரோட்லேயே போகலாம். இந்த 2 வெள்ளை கோட்டுக்கு சென்டர்லேயே போகலாம். ஓகே, புஷ் பண்ணுங்கள். கால் எடுத்துருங்க. பட் நம்ம இந்த 2 வெள்ளை கோட்டுக்கு சென்டர்லேயே போகணும். லெஃப்ட் வரக்கூடாது. முடிஞ்ச வரை ரைட் விட்டே போகணும். புஷ் பண்ணுங்கள். இப்படி மேலே இன்க்ரீஸ் பண்ணுங்கள். புஷ் பண்ணுறது இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இன்க்ரீஸ் பண்ணுங்கள். கால் எடுத்துருங்க. மறுபடியும் மேலே இன்க்ரீஸ் பண்ணுங்கள். காலை எடுத்துருங்க. அவருக்கு ஒரு ஹாரன் அடிச்சுக்கணும். லெஃப்ட் வரக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் அந்த ஆட்டோ எப்படி போகுது பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் நம்மளும் போகும். சரிங்களா? வேற பாரு சொல்ல பாரு. உனக்கு மாற்றி விட்றான். நம்பருக்கு மாற்றி விட்றான் பாய். ஒரு 5 நிமிஷம் ஜிபே நம்பர் சொல்லிட்டு இல்லை அவன்கிட்ட மாற்றி விட்றான். இல்லை மாற்றி விட்றான். மறுபடியும் அவனே மாற்றி விட்ருவான். மறுபடியும் டச் பண்ணுதுங்க.
பண்ணிடாதீங்க, நான் சொல்லும்போது புஷ் பண்ணிக்கலாம். சரிங்களா? பட் இப்படி நீங்கள் புஷ் பண்ணாமே வண்டி போகுதுன்னா அது எப்படி போகுதுன்றது ஒரு 2 நாளில் சொல்லித்தரேன். என் ஃபோன் கொடு சாமி. சரி, புஷ் பண்ணுங்க, புஷ் பண்ணுங்க. The number you are calling is either switched off Naughty push or பண்ணுங்க. not reachable at the moment. Please try later. என்னத்தங்க சொல்லு சாமி, சொல்லு தம்பி. வீட்டில் இருக்கிற ராஜா ஏன்னத்தங்க வீட்டுக்கு தான் போய் எடுப்போம். நான் டிரைவிங் கிளாஸ் கொடுத்து வரோம், 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வரும். இருக்குப்பா. வீட்டுக்கு போக சொல்லு. அக்கா காரில் என் கூட தான் இருக்கா, லேடிஸ் கிளாஸு, லேடிஸ் என்ன இருக்காங்க. அங்கே வீட்டுக்கு போயிட்டு தர சொல்லலாம், எடுத்து சொல்லலாம் கூப்பிடுறேன். தங்க இண்டிகேட்டரை ரைட்டில் போட்டுருங்க. இப்போ யூட்டர்ன் பண்ணுங்க. ஸ்டேரிங்கை ஃபுல்லாக ரைட்டில் திருப்பி வைங்க. ஃபுல்லாக சுற்றிக்கிட்டே 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 அப்படியே மாற்றிக்கலாம். இப்போ மாற்றி சுற்றலாம். மாற்றி 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 அப்படியே இண்டிகேட் லெஃப்ட்டு போட்டுக்குங்க. இன்னும் கொஞ்சம் லெஃப்ட் மாற்றி ரைட்டில் மாற்றி லைட்டாக மாற்றிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் ஓகே, அவ்வளோதான் பண்ணுங்க. இப்படி இறங்கி வீட்டுக்கு போயிடுவீங்களா? போக மாட்டீங்களா? என்ன சொல்லுங்கள், வழி தெரியாதா?
புரியல. நீங்கள் தானே வருவீங்க. நான் தான் வரணுமா? ஏம்மா நீ, எனக்கு இன்னும் ஆள் இருக்காங்க. நீ எப்படி வீட்டுக்கு போய்க்குவோம்? இன்னும் ஓட்டணுமா? இன்னெல்லாம் ஓட்ட முடியாது, அவ்வளோதான். உங்கள் டைம் எவ்வளோ நேரம் இருக்குது? சாவி ஆஃப் பண்ணிடுங்க. நீங்கள் 25 நிமிஷமாக ஓட்டிகிட்டு இருக்கிறீங்க, இன்னும் ஓட்டணுங்கிறீங்க. நான் இந்த கிளாஸ் அங்கேயே எடுத்துருக்கணும். அங்கே ஏன்னா சரி, அங்கே இன்னொரு அக்கா வருவாங்கன்னு பார்த்தா அவங்க வரல, அதனால் அங்கே எடுக்க முடியலனால அந்த டோர் திறந்துக்கும். பெண்ணு கேட்டிங்கன்னா நீங்கள் இண்டிகேட்டர் போட்டிங்கல்ல, அதுதான் இண்டிகேட்டர் சுவிட்ச். மேலே தூக்குனா லெஃப்ட்டு, கீழே இருக்குன்னா ரைட்டு. ஓகே, நீங்கள் மிதிச்சது ஆக்சிலேட்டர் தான், சரிங்களா? அது நீங்கள் இப்போ இப்படி எப்படி யூஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் யூஸ் பண்ணணும். எக்காரணம் கொண்டு மிதிச்சிடக்கூடாது. மெயினில் வச்சுக்கோங்க. எக்காரணம் கொண்டும் அதை மிதிச்சிடக்கூடாது. இப்போ நீங்கள் எப்படி டச் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் டச் பண்ணி எடுக்கணும், டச் பண்ணி எடுக்கணும். எக்காரணம் கொண்டும் மிதிச்சிடாதீங்க. பக்கத்தில் இன்னொன்று இருக்கு பாருங்கள், அதே காலத்துக்கு பக்கத்து பிரேக் அது பம்ப் பண்ணுங்கள். இதுதான் பிரேக். இந்த கால் வந்து ஆக்சிலேட்டர்லேருந்து எடுத்தால் பிரேக்குக்கு வந்துடணும். இன்றைக்கி நான் இங்கே யூஸ் பண்ணிக்கிட்டேன், அதனால் நீங்கள் உங்களுக்கு யூஸ் பண்ணதில்ல. அது ஆக்சிலேட்டர் எடுத்தால் பிரேக்குக்கு வந்துடணும். அதை நாளைக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? அதே மாதிரி இந்த கால் கடைசி ஒன்று இருக்கும் பாருங்கள், ஏபிசி, அதை ஃபுல்லாக பிடிங்க வைக்கலாம். நம்மகிட்ட உள்ள கடைசி வரையும் போய் இடிக்கணும். பிடிக்குதா? கால் எடுங்க, மாட்டி மிதிங்க. பிடிக்கிறது ஈஸியாக இருக்கா, கொஞ்சம் லாங்கில் இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது? டைட்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது, இல்லை கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது? டிஸ்டன்ஸ் கரெக்டாக தான் இருக்குது. இந்த காலுக்கு கீழே இங்கே ஒரு லிவர் இருக்கும். இந்த காலுக்கு கீழே ஒரு லிவர் இருக்கும். அந்த லிவர் கொஞ்சம் மேலே தூக்குங்க. இப்போ அதை பிடிங்க. இப்போ எப்படி இருக்குது ஃபீல்? அப்போ அப்பவும் கரெக்டாக இருக்குன்ற, இப்பவும் கரெக்டாக இருக்குன்ற. அப்போ நீ இப்படி தான் இருக்கணும். நீங்கள் எந்த காரில் இருக்காந்தாலும் சீட்டு இவ்வளோ தூரம் முன்னால் இழுத்துட்டு நீங்கள் அந்த கிளச்சை பிடிச்சி பார்க்கணும். அந்த ஃபீல் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும், சரிங்களா? இன்றைக்கி நீங்கள் யூஸ் பண்ண மாதிரி கிளச்சுக்கும் பிரேக்குக்கு வேலை இல்லை, எக்ஸைட்டர் மட்டும் தான் இன்றைக்கி வேலை. அளவுக்கு முடிச்சிட்டிங்க. அடுத்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸ்டேரிங்கை நீங்கள் பிடிச்சது கரெக்ட் தான், நீங்கள் யூஸ் பண்ணது கரெக்ட் தான், அது எந்த மாற்றம் கிடையாது. அடுத்து அந்த சுவிட்ச் இருக்குல்ல, இண்டிகேட்டர் போட்டிங்களா, அந்த சுவிட்ச் இப்படி ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கான்னு பாருங்கள். எத்தனை ரொட்டேட் பண்ணீங்க? ஒன்று. நீங்கள் எப்படி ரிட்டன் மட்டும் வரும்? அது எப்படி ரிட்டன் மட்டும் 2 வராதுல்ல? எங்கடா தம்பி வந்துக்கிட்டு இருந்து? வீட்டில் யாருமே இல்லை. எவ்வளோ நேரம் ஆகும் நீ வரக்கு? இங்கே எதாவது ஷூட்டிங் இது எடுத்துகிட்டு இருக்கீங்களா? வீட்டில் யாரும் இல்லை. வீட்டு சேவை எங்கேயா பாப்பா இருக்கு? வீட்டு சேவை சரி, என் வீட்டுக்கு போயிட்டு நான் கூப்பிடுறேன். ஆரிஃப் உரண்டேன். அந்த மைக்கு, அந்த ப்ளூடூத் மைக் இருக்குல்ல, ஓகே பார்த்துங்க. இப்போ அந்த சுவிட்சை வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரொட்டேட் பண்ணுங்கள். இந்த ரொட்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 2 குட்டி பல்பும் பேக்கில் 2 குட்டி பல்பும் இருக்கும். ஈவினிங் 6 o'clock அப்புறம் லைட் ஆன் பண்ணுறாங்களே, அந்த மாதிரி வந்து ஈவினிங் இருட்டாக ஃபஸ்ட்டு அதை ஆன் பண்ணிக்கலாம். ரெண்டாவது இன்னொரு ரொட்டேட் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே லைட் எரியும், சிம்பிள் காட்டு தான். முன்னால் ஹெட்லைட்டே எரியும். ஓகே, அதுதான் இண்டிகேட்டர் சுவிட்சு, அதுதான் ஹெட்லைட் சுவிட்சு, சரிங்களா? இப்படி அங்கே மறுபடியும் ஆன் பண்ணுங்கள். அங்கே ப்ளூ கலர் காட்டுச்சுன்னா லைட்டு தூரமாக வெளிச்சமாக தெரியும்னு அர்த்தம். அந்த சுவிட்சை இப்படி மேலே தூக்குங்களேன். இப்படி இங்கே இப்படி இண்டிகேட்டர் போட்ட சேஃப் இல்லாமல் இப்படி கையிடுங்க. இப்போ ஆஃப் ஆகிடுச்சா? இப்போ ஆஃப் ஆகிடுச்சுன்னா லைட் பக்கத்தில் அடிக்குதுன்னு அர்த்தம். கீழே இறக்குங்க. அது எரிஞ்சுதுன்னா தூரமாக அடிக்குது. லைட்டை மேலே தூக்குங்க. லைட்டாக தூக்குனா அது ஆஃப் ஆகிடும். அது ஆஃப் ஆகிடுச்சுன்னா பக்கத்தில் அடிக்குதுன்னு அர்த்தம். அதை ஆஃப் பண்ணிடுங்க. இன்னொரு சுவிட்ச் ஆஃப் போட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த சுவிட்ச் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ணாடி மலைக்கு க்ளீன் பண்ணுவாங்கள்ல, அந்த வைபர் சுவிட்சு. ஃபஸ்ட் டிப்பு, செகண்ட் டிப்பு, தேர்ட் டிப், 3 டிப் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். 3 டிப் இருக்கா? ஒவ்வொரு டிப்புக்கும் ஒவ்வொரு ஸ்பீடு வேலை செய்யும். ஆஃப் பண்ணிடுங்க. அது ஒவ்வொரு டிப்புக்கும் ஒவ்வொரு ஸ்பீடு வேலை செய்யும். மெயினில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு டிப்னா ஒரு சிங்கிள் ஸ்மாலாக கொஞ்சம் அளவாக வேலை செய்யும். செகண்ட் டிப் இருக்குன்னா கொஞ்சம் ஸ்பீடாக வேலை செய்யும். தேர்ட் டிப் இருக்கும்போது கம்ப்ளீட்டாக வேலை செய்யும். அது ஒவ்வொரு டிப்புக்கும் ஒவ்வொரு மாதிரியாக வேலை செய்யும், சரிங்களா? அதை மெயினில் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கீர். மெயினே கீர் தான். இந்த ஃபஸ்ட்டு கீரு, செகண்ட் கீர், தேர்ட் கீருமா, அந்த மாதிரி கீர் எதுவும் போட தெரியுமா உங்களுக்கு? தெரியாதுல்ல. லிவரை மேலே கை வைக்கல. என் கால்கிட்ட தள்ளி பாருங்கள், வருதா? மறுபடியும் ஃப்ரீயாக விடுங்க. உங்கள் கால்கிட்ட இழுங்க. வருதா? மறுபடியும் ஃப்ரீயாக விடுங்க. சென்டருக்கு போகுதா? என் கால்கிட்ட தள்ளுங்க, ஃப்ரீயாக விடுங்க. அங்கே வருதா? மறுபடியும் உங்கள் கால்கிட்ட இழுங்க, மறுபடியும் ஃப்ரீயாக விடுங்க.
இங்கே வருதா சேம் மறுபடியும் ட்ரை பண்ணுங்க என் கால்கிட்ட அப்படி லைட்டாக ஃப்ரீயாக விடுங்க போதும் அப்படி உங்கள் காலுக்கு லைட்டாக ஃப்ரீயாக விடுங்க இந்த என் காலுக்கும் உங்கள் காலுக்கும் வந்ததுன்னா நியூட்ரலில் இருக்குதுன்னு அர்த்தம் கீர் இல்லாமல் நியூட்ரலில் இருக்குதுன்னு அர்த்தம் சரிங்களா இப்போ என் கால்கிட்ட தள்ளுங்களேன் தள்ளிட்டிங்களா அப்படியே மேலே தள்ளுங்க அதாவது என் கால்கிட்ட தள்ளி அப்படியே பிடிச்சிட்டு மேலே ஃபஸ்ட்டு கீர் ஓகே லைட்டாக ஒரு நூல் பின்னால் விடுங்க ஃப்ரீயாக விடுங்க அங்கே போகுதா அப்படியே என் கால்கிட்ட தள்ளுங்க மேலே தள்ளுங்க ஃபஸ்ட்டு கீர் அப்படியே லைட்டாக ஒரு நூல் பின்னால் சென்டருக்கு போதான்னு பாருங்கள் போகுதா மறுபடியும் என் கால்கிட்ட மேலே ஃபஸ்ட்டு கீர் அப்படியே லைட்டாக ஒரு நூல் பின்னால் ஃப்ரீயாக விடுங்க சென்டருக்கு போகுது மறுபடியும் என் கால்கிட்ட தள்ளுங்க மேலே தள்ளுங்க ஃபஸ்ட்டு கீர் அப்படியே லைட்டாக ஒரு நூல் பின்னால் சென்டருக்கு போதான்னு பாருங்கள் போகுதா 2 நூல் இழுத்திங்கன்னா இன்னொரு கீர் விழுந்துடும் அப்படி இழுக்கக்கூடாது மறுபடியும் என் கால்கிட்ட தள்ளுங்க ஃபஸ்ட்டு கீர் போடுங்க மறுபடியும் லைட்டாக ஒரு நூல் பின்னால் நியூட்ரு ஆகிடுச்சா சென்டருக்கு வருதா வந்துடுச்சு கரெக்டு தான் மறுபடியும் என் கால்கிட்ட தள்ளி பிடிங்க பின்னால் இல்லை செகண்ட் கீர் புரியுதா லைட்டாக ஒரு நூல் மேலே தள்ளுங்க சென்டராக தானே வரலாம் சென்டருக்கு போயிடுச்சா மறுபடியும் என் கால்கிட்ட தள்ளி ஃபஸ்ட்டு கீர் போடுங்க மறுபடியும் செகண்ட் கீர் போடுங்க நியூட்ரு பண்ணுங்க அதாவது இப்படி ஃபோர்ஸை கை வச்சுக்கோங்க என் கால்கிட்ட தள்ளி ஃபஸ்ட்டு கீர் போட்டிங்க மறுபடியும் லைட்டாக ஒரு நூல் பின்னால் தான் இங்கே வரும் நீங்கள் கொண்டு போகக்கூடாது அது அங்கே போகிற அளவுக்கு ஃப்ரீயாக பிடிக்கும் ஃபஸ்ட்டு இங்கே வந்துடுச்சு ஃபஸ்ட்டு இங்கே வந்துடுச்சு கரெக்டாக செகண்டு ஓகே மறுபடியும் ஃபஸ்ட்டு போடுங்க லைட்டாக இருந்தால் பின்னால் நியூட்ரு செகண்ட் சென்டருக்கு போயிடுச்சா சேம் மறுபடியும் ஃபஸ்ட் கீர் போடுங்க மறுபடியும் லைட்டாக பின்னால் மறுபடியும் செகண்ட் கீர் மறுபடியும் லைட்டாக மேலே சென்டருக்கு போயிடுச்சா கிளியராக புரியுதா மறுபடியும் ஃபஸ்ட் கீர் போடுங்க லைட்டாக பின்னால் நியூட்ரு பண்ணுங்க மறுபடியும் செகண்ட் கீர் போடுங்க லைட்டாக மேலே நியூட்ரு பண்ணுங்க நியூட்ரு சென்டருக்கு போகுது இல்லை தெரியுதா அதாவது ஃபஸ்ட்டு நியூட்ருக்கு வந்துட்டோம் செகண்டு நியூட்ருக்கு வந்துட்டோம் கிளியர் தானே ஃபஸ்ட்டு கீர் செகண்ட் கீர் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு இப்போ நியூட்ரலில் தான் இருக்குது கரெக்டாக இப்போ அப்படியே மேலே தள்ளுங்க தேர்டு கீர் புரியுதா லைட்டாக ஒரு நூல் பின்னால் இல்லைங்க அப்படியே ஃபஸ்ட்டு கீர் போடுங்க நியூட்ரு பண்ணுங்க செகண்ட் கீர் போடுங்க நியூட்ரு பண்ணுங்க தேர்டு கீர் போடுங்க நியூட்ரு பண்ணுங்க கிளியராக 1 2 3 கிளியர் தானே இப்போ நியூட்ரலில் தான் இருக்குது பின்னால் இல்லைங்க ஃபோர்த்து கீர் மொத்தம் 5 6 கீர் இருக்குது இப்போ நம்ம 4வது கீர் வரையும் போட்டோம் கரெக்டாக மறுபடியும் ஃபஸ்ட்டு கீர் போடும் நியூட்ரு பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு கீர் போடுங்க நியூட்ரு பண்ணுங்கள் செகண்ட் கீர் நியூட்ரு பண்ணுங்கள் தேர்டு கீர் நியூட்ரு பண்ணுங்கள் ஃபோர்த்து கீர் நியூட்ரு பண்ணுங்கள் கிளியராக நியூட்ரு தானே தாங்க நீங்கள் பண்ணதை ஃபஸ்ட்டு கீரு நியூட்ரு செகண்ட் கீரு நியூட்ரு தேர்டு கீர் நியூட்ரு சொல்லியே போடுங்க அதாங்க 10:30 மணி சொன்னீங்க அண்ணா வந்துருக்கீங்களா தான் வண்டி இல்லாதனால அம்மான் கூட வரீங்க ஒரு 5 நிமிஷம்ண்ணா மிதா ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா அது 3வது கீருக்கு போயிடும் ஃபோர்ஸ் கொடுக்காம மறுபடியும் ஃபீல் பண்ணி போடுங்க பார்க்கலாம் ஃபோர்ஸ் கொடுக்கக்கூடாது பற்றி எல்லா கைஸ் பற்றியா நியூட்ரு ஆகாமல் ஃபோர்ஸ் கொடுக்கக்கூடாது ஃபர்ஸ்ட் கீர் நியூட்ரல் செகண்ட் கீர் நியூட்ரல் தேர்ட் கீர் நியூட்ரல் ஃபோர்த் கீர் கிளியரா நியூட்ரு தானே ரைட் இப்போ ஃபஸ்ட் கீரில் இருக்குது ஃபஸ்ட்டு கீர் போடுங்க நியூட்ரு போடணும் எப்படி பண்ணுவீங்க கிளியரா தேர்ட் கீர் போடுங்க நியூட்ரு பண்ணுங்க கிளியரா செகண்ட் கீர் போடுங்க நியூட்ரு பண்ணுங்க கிளியரா ஃபோர்த் கீர் போடுங்க நியூட்ரு பண்ணுங்க கிளியரா 1 2 3 4 கிளியர் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா லிவரை மொத்தம் உங்கள் காலுக்கிட்ட இழுங்க கரெக்டாக மேலே தள்ளுங்க 5th கீர் புரிஞ்சுதா மறுபடியும் நியூட்ரு பண்ணுங்கள் மறுபடியும் உங்கள் கால்கிட்ட இழுங்க மேலே தள்ளுங்க 5th கீர் கிளியராக மறுபடியும் நியூட்ரு பண்ணி 5 கீரும் அப்படியே நீங்கள் ஃபஸ்ட்டு நியூட்ரு செகண்டு நியூட்ரு சொல்லி போடுங்க பார்க்கலாம் ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா நியூட்ரு வராது தேர்ட் கீருக்கு போயிடும் மறுபடியும் போடுங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நியூட்ரல் செகண்ட் நியூட்ரல் தேர்ட் நியூட்ரல் ஃபோர்த் நியூட்ரல்
கிளியர் தானே? அப்படி ஒன் மோர் டைம். ஃபஸ்ட்டு நியூட்ரல், ம் செகண்ட் ம் நியூட்ரல், ம் தேர்ட் ம் நியூட்ரல், ம் ஃபோர்த் நியூட்ரல், ம் ஃபிஃப்த்து. ஃபிஃப்த் நியூட்ரல். ஓகே, இப்போ நியூட்ரல் இருக்குது. இப்போ லிவரை மொத்தமாக உங்கள் சைடு இழுங்க பார்க்கலாம். இழுத்துட்டிங்களா? அப்படியே பின்னால் இழுங்க. ரிவர்ஸ் கீர். மொத்தம் 6 கீரு. இது ரிவர்ஸ் கீரில் இருக்குது. நியூட்ரல் பண்ணுங்கள். எக்காரணம் கொண்டும் ஃபோர்ஸ் கொடுக்கக்கூடாது. லிவரை இப்படி தான் மெயின்டைன் பண்ணணும், ஃபோர்ஸாக மெயின்டைன் பண்ணக்கூடாது. சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் இந்த கிளாஸ் நான் வந்து நீங்கள் வண்டி ஏறினீங்களே அங்கேயே எடுத்திருப்பேன். பட் அங்கே என்னால் எடுக்கக்கூடிய சூழ்நிலை, வெயில் ஓவர், அது மூலம் நம்ம சுற்றி வரணும். அதனால் அங்கே கூப்பிட்டு வந்துட்டேன். சரிங்களா? ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும் ராஜாண்ணா. சாரி ராஜாண்ணா, 2 நாளாக கொஞ்சம் தொடர்பலிக்கு வெளியூர் போயிட்டேன். வெளியூர்னா ஆட்டோ வாடகையிலே திருப்பூருக்குள்ளேயே ஓட்டிக்கிட்டு இருந்தேன். வேறு ஒன்றும் இல்லை, மாற்றி ஆட்டோக்களை தான் ஓட்டிகிட்டு இருந்தேன். 2 நாளாக ஆட்டோ வாடகை, ஃபுல்லாக ஆட்டோ வாடகை. இன்னும் 2-3 நாளைக்கு லீவு தான், இன்னும் யாரும் கூப்பிட மாட்டாங்க. அது என்ன ஆச்சு ராஜாண்ணா? அதை செக் பண்ணிங்களா? என்ன கண்டிஷனில் இருக்குது வண்டி? செக் பண்ணி பார்த்தீங்களா? சரி. இன்ஜின் பிடிக்கல, இன்ஜின் சுற்றுது. அதை செக் பண்ணி பார்த்துட்டேன். இன்ஜின் சுற்றுது. ஆனால் டைமிங் செயினுக்குள்ளே ஏதோ கரகரன்னு சவுண்டு கேட்குது. செயினுக்குள்ளே தான் ஏதோ சவுண்டு கேட்குது. இப்போ நீங்கள் வண்டி இப்போ வேறு ஒரு பேட்டரி வச்சிங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகிரும். ஸ்டார்ட் ஆனாலும் உள்ளே பூரா கரகரன்னு சவுண்டு கேட்குது செயினுக்குள்ளே. வேறு டவுட்னா வேறு பேட்டரி சப்போர்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும். ஓகே அண்ணா. ஓகே அதுங்க ப்ரோக்ராம் அதுதான். சரிங்களா? இப்போ 5 கீர், பட் ரிவர்ஸ் கீர் எல்லாமே கிளியர். சரிங்களா? மெயினில் வச்சுக்கோங்க. இந்த கிளாஸ் நாங்கள் என்னால் அங்கே எடுக்க முடியாத சூழ்நிலைங்காட்டி உங்களை நான் கூப்பிட்டு வந்து ட்ராவலிங்கில் இங்கே எடுத்துட்டேன். இன்னும் இங்கேருந்து வேறு ஒரு பொண்ணு ஓட்டுவாங்க, அவங்க கூட ரிட்டன் நீங்கள் இறங்கிக்குவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம். சரிங்களா? பட் இன்றைக்கி ஒரு நாள்